பெற்றுக்கொள்வதற்கு இந்த காலை நேரத்தில் ரெடியாருங்க என்று ஆசிரியர்கள் அனைவரை சிறப்பிக்கின்றார்கள். மாணவ செல்வங்களே, pay your attention please. கவனம். அவர்கள் அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் அன்போடு வாழ்த்தி இன்றைய நாளை சிறப்பிக்க அன்போடு கரவொலி எழுப்பி வரவேற்போம். அடுத்ததாக நமது துப்பி தாத்தா இறை ஊழியர் லூயிஸ் அவேனியன் துப்பி அடிகளாரின் பண்பு நலன்கள், அவருடைய வாழ்க்கை தியாகம், இவைகளை பற்றி அவருடைய பணிகளின் விளைவாக தாக்கத்தால் பணியின் தாக்கத்தால் எழுந்த நிறுவனங்கள், பள்ளி கல்வி நிறுவனங்கள், இவற்றையெல்லாம் பற்றி நமது சிஸ்டர் லீலா வேளாங்கண்ணி அவர்கள் இன்று நம்மோடு தன்னுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்வார்கள். பவுண்டரை பற்றி, அவர் துபி தாத்தா அவர்களை பற்றி. எனவே மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவர் பேராலும் நம் அனைவர் பேராலும் நாங்கள் சிஸ்டர் லீலா வேளாங்கண்ணி அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். நமது துபி தந்தை அடிகளாரின் அவருடைய வாழ்க்கை நலனை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்கு. அதற்கு முன்பாக இப்பொழுது ஜெபம் தேர்ந்தெடுக்கப்படும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 47 முதல் 55 இறைவார்த்தைகள். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். நம் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். இது ஆண்டவர் வழங்கும் நற்செய்தி. இறைவா உமக்கு புகழ். எங்கள் பாதுகாவலும் அடைக்கலமுமான ஜெயராணி அன்னையே, உம்மீது எங்கள் நம்பிக்கை எல்லாம் வைக்கிறோம். உமது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயமில்லை. உமது அரவணைப்பின் கீழ் நாங்கள் என்றுமே தஞ்சம் புகுந்துள்ளோம். இறைவனின் அன்னையே, உமது மகனின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஓ இறைவா, உம் அன்னையை வணங்குபவர்களுக்கு எல்லா நன்மையும் தருவதாக வாக்களித்துள்ளீர். அத்தாயின் உதவியை நம்பி வாழும் எங்களது எளிய மன்றாட்டை எம் ஆண்டவர் இயேசுவின் வழியாக சமர்ப்பிக்கிறோம். அன்பு தாயே, வெற்றியின் அரசியே, எமது பள்ளியையும் உமது பாதத்தை இப்போது சூழ்ந்து நிற்கும் உம் மக்களையும் உமது பாதத்தில் படைக்கின்றோம். இவர்களது தேவைகளை நீர் அறிவீர். இங்கு பணியாற்றுவரோது வாழ்வில் ஏற்ற தாழ்வுகளில் நீர் உடன் வழி நடந்து வழிகாட்டியருளும். எங்கள் பள்ளியின் கடந்த காலத்தின் வெற்றிக்கு உம் கருணையே காரணம். அதன் எதிர்காலத்தை உமது இரக்கத்தில் வைக்கிறோம். என்றும் இனி என்றும் எம் மாணவியர் அனைவருக்கும் நீர் வெற்றியின் அன்னையாய் இருந்து அவர்கள் வாழ்விலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சமூகத்திலும் சிறந்தோங்கிட உம் துணை வேண்டி நிற்கிறோம். ஆமென். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் பாட வேண்டிய பதில். தூபம் போலின் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய்
தேற்ற வேண்டும். ஆரோனின் தலையினிலே ஊற்றப்பெற்ற நறுமணத் தைலம் அவருடைய தாடியினின்று வழிந்தோடி அவர் தம் அங்கியின் விளிம்பை நனைப்பதற்கு ஒப்பாகும். திருப்பாடல்கள் 133:2 என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப உம்முடைய அபிஷேகம் பெற்ற திருத்தந்தை 14ஆம் லியோ ஆயர்கள், குருக்கள், கன்னியர்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல உடல் நல சுகத்துடன் அவர்களுடைய பணிகளை நன்முறையில் ஆற்றவும் இறை அழைத்தலுக்கு நிறைவு பெறுபவர்களாக வாழ வரம் வேண்டுகிறோம். தூபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். ஆண்டவரே என்னாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. திருப்பாடல் 23:1 என்ற இறைவார்த்தைக்கேற்ப தம் பணியை திறம்பட செய்யும் எம் தலைமை ஆசிரியை, அருள் சகோதரிகள், ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் செய்கின்ற தொழில்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து உடல் உள்ள ஆன்ம நலம் பெற்று அமைதியுடனும் சமாதானத்துடனும் வாழ வரம் வேண்டுகிறோம். தூபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் விளங்கினார். லூக்கா 2:52 என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப எம் பள்ளியில் பயிலும் 6 முதல் 12ஆம் வகுப்பு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தங்கள் படிப்பின் அவசியத்தை உணர்ந்து தெய்வ பயத்திலும் தெய்வ பக்தியிலும் ஞானத்திலும் வளர வேண்டியும், குறிப்பாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவிகள் பொது தேர்வில் 100% வெற்றி பெற ஞாபக சக்தியும் உடல் பலத்தையும் தந்தருள வரம் வேண்டுகிறோம். தூபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். உன் கூடையும் உன் மாவு பிசையும் தொட்டியும் ஆசி பெற்றிடும். நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றிடுவாய் என்ற இறை வார்த்தைக்கேற்ப எம் பள்ளியில் பயிலும் மாணவிகளின் குடும்பத்தில் திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள், குழந்தைகளுக்காக காத்திருப்போர், வேலைக்காக காத்திருப்போரை ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவாக அவர்கள் மனம் விரும்பும்படி தரும்படியாகவும் மகிழ்ச்சியுடன் வாழ வரம் வேண்டுகிறோம். தூபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். இறந்தோரை ஒப்புக் கொடுக்கிறோம். எம் சபையில் பணியாற்றி இறந்த அருட்சகோதரிகள், எம் பணியில் பணியாற்றி இறந்த ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், பள்ளியில் பயின்று இறந்த மாணவிகளுக்கு நித்திய இளைப்பாற்றியை அளித்தருளும் உம் விண்ணக வாழ்வில் உம்மோடு இணைந்து வாழ வரம் வேண்டுகிறோம். தூபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார். நேர்மையாளர் அவர் தம் திருமுகத்தை காண்பர். திருப்பாடல் 11:7 என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப நாட்டு தலைவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீதி நேர்மையோடு வாழவும் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் பாதுகாப்பையும் தரக்கூடிய நல்மனதை தரும்படியாக வரம் வேண்டுகிறோம். தூபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்
தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுப்பீர். இணைச்சட்டம் 28:12 என்ற இறைவார்த்தைக்கேற்ப இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய அழிவுகளில் துன்பப்படக்கூடிய மக்களை பாதுகாத்து நீர் சொன்ன இறைவார்த்தை நிறைவேற்றி தருமாறும், பெண்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகளை தடுத்து பாதுகாப்பு அளித்து பெண்களை மதித்து போற்றி வாழ வரம் வேண்டுகிறோம். உந்தன் பாதம் சேர வேண்டும். நேசத்தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். தூபம் போல் என் ஜெபம் உந்தன்